அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்டு ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி நம்ம 6th வீக்கோடைய லாஸ்ட்டு கிளாஸ் 6th கிளாஸ் வந்து பண்ணாக்கா பார்க்க போகிறோம். இது இல்லாமல் வந்து பண்ணாக்கா இதில் இந்த வீக்கில் வந்து பண்ணாக்கா என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோமோ அதோடைய வீடியோ லிங்க் எல்லாமே வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச 5 வீக்ஸோடைய வீடியோ கிளாஸ் அதோடைய லிங்க்கும் வந்து பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ அதை பார்த்துக்குங்க. ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் நடக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து பண்ணாக்கா யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபார் வீக்காக இருந்தால் ஒரு வாரத்துக்கு 150 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதில் அந்த வாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா கிளாஸோடைய பிடிஎஃப் மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பண்ணாக்கா அந்த வீக்கில் எண்டில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அந்த வாரத்தில் என்னென்ன கிளாஸ் எல்லாம் எடுத்தோமோ அதிலிருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ 50 கொஷின், மினிமம் 50 கொஷின், மேக்ஸிமம் 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கான பிடிஎஃப் வித் கீ ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் நாங்கள் வந்து பண்ணாக்கா ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், ஸோ நான் ஃபஸ்ட்டு வீக்கிலேருந்து எனக்கு வந்து பண்ணாக்கா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா 4500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். சப்போஸ் இதில் வேறு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னாக்கா எஜுகேஷன் சைக்காலஜியில் வரக்கூடிய 30 மார்க்கு, ஜிகேயில் வரக்கூடிய 10 மார்க்கு, ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு, சரிங்களா, தமிழ் தகுதி தேர்வு இதுவும் வந்து பண்ணாக்கா கவர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம 40 எஜுகேஷன் சைக்காலஜி 30 மார்க் மட்டும் இல்லாமல் ஜிகே 10 மார்க்கும் ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வும் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பண்ணாக்கா இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து 2 கிளாஸ் வந்து பண்ணாக்கா போட்டிருக்கு. அடுத்த கிளாஸ்லேருந்து அதில் இருந்தும் டெஸ்ட்டு கொஷின் கவர் ஆகும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கறது வந்து பண்ணாக்கா தியரி ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். The view propagated by behaviorists in the form of an association between stimuli and response for understanding learning faced great difficulty in explaining the learning process or behavior involving higher cognitive abilities. அப்போது இங்கே இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கூட வந்து பண்ணாக்கா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து பண்ணாக்கா யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஞாபகமே வராது. திடீர்னு வந்து பண்ணாக்கா சடனாக நமக்கு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வந்து பண்ணாக்கா ஒரு ஆன்சர், ஒரு சொல்யூஷன் வந்து பண்ணாக்கா அது கிடைச்சிரும். சரிங்களா, அதுக்கு தான் என்ன பேருனா இன்சைட்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு பேர். The chance success through trial and error or association through connectionism and conditioning may account for simple acquisition of knowledge, skill, interest, habit and other personality characteristics, but is not sufficient to account for problem solving, creativity and acquisition of their other similar cognitive behavior including insight learning that appear to come suddenly. அப்போ வந்து பண்ணாக்கா இன்சைட் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னாக்கா லேர்னிங் தட் அப்பியர் டு கம் சடன்லி, நமக்கு சடனாக வந்து பண்ணாக்கா அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அது வந்து பண்ணாக்கா நமக்கு வரும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ட்ரையல் அண்ட் எரராக இருக்கட்டும், இல்லை அசோசியேஷன் த்ரோ கனெக்டனிசமாக இருக்கட்டும், இல்லை கண்டிஷனிங்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும்னா நாலேஜ் வேணும், ஸ்கில் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், ஹேபிட் வேணும். ஸோ அதர் பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வேணும். ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து பண்ணாக்கா நாட் சஃபிஷியன்ட் டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி அண்ட் அக்யூசியேஷன் ஆஃப் அதர் சிமிலர் காக்னிட்டிவ் பிஹேவியர் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சைட் லேர்னிங் வரும். Dissatisfied with the approach of behaviorists, the cognitive psychologists tried to see learning as a more deliberate and conscious effort of the individual rather than the product of mere habit formation or the stimulus response machine like mechanism. Next, according to them, in a learning process, the learner does not merely receive or make response to the stimuli, but definitely processes,
interact with and does something about what he receives and his response is determined by that processing. அப்போ வந்து பண்ணாக்க இங்கே the learner does not merely receive. அப்போ லேர்ன் பண்ணுற நம்ம இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஆன்சரை வந்து பண்ணாக்கா மியர்லி அதாவது இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கிறதோ இல்லை அந்த ஸ்டிமுலஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ கிடையாது. பட் டெஃபினெட்லி ப்ராசஸ் interact with and does something about what he receives and his response is determined by that process. அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம ஏதோ ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் வரும். Thinking along these lines, a group of German psychologists called Gestalists and particularly Wolfgang Kogler originated a learning theory named insightful learning. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா Wolfgang Kogler அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாரு இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரியை சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் இன்சைட்ஃபுல் லேர்னிங் தியரியை சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். Wolfgang Kogler அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங்கை சொல்கிறவர். Gestalt is a German noun for which there is no English equivalent. Gestalt அப்படின்றது வந்து பண்ணாக்கா ஒரு ஜெர்மன் வேர்டு, அதுக்கு எந்த விதமான இங்கிலீஷில் ஈக்குவலன்ட் டேர்மும் கிடையாது. ஸோ the term was carried over into English psychological literature. The nearest English translation of Gestalt is configuration, or more simply an organized whole in contrast to the collection of part. அப்போ வந்து பண்ணாக்கா அதுக்கு அந்த இங்கிலீஷ் டேர்ம் நியர் வேர்டு எது கெஸ்டால்ட்டுக்கு மீனிங்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா ஆர்கனைஸ்டு ஹோல் மொத்தமாக வந்து பண்ணாக்கா சேர்த்து பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் கன்சிடர்ட் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் டு பி எ கெஸ்டால்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு ஹோல். The basic idea of the theory is that a thing cannot be understood by the study of its constituent part but only by the study of it as a totality or whole. அப்போ வந்து பண்ணாக்கா கெஸ்டால்ட் அப்படின்னாவே அவங்க கெஸ்டால்ட் தியரி சொல்கிற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தனித்தனியாக பார்க்காம மொத்தமாக சேர்த்து தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இன்ஃபேக்ட் த ஃபோக்கஸ் ஆஃப் கெஸ்டால்ட் தியரி ஹாஸ் பீன் த ஐடியா ஆஃப் குரூப்பிங் characteristics of stimulus causes as to structure or interpret a visual field or problem in a certain way. இங்கே வந்து போனாக்கா த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் த டிட்டர்மைன் குரூப்பிங், ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து போனாக்கா குரூப்பிங்கை டிட்டர்மைன் பண்ணுது. என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து போனாக்கா ப்ராக்சிமிட்டி, எலமெண்ட்ஸ் டென் டு பி குரூப்டு டுகெதர் அக்கார்டிங் டு தர் நியர்னஸ். அப்போ வந்து பண்ணாக்கா நியரில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா அந்த குரூப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு சிமிலாரிட்டி, ஐட்டம் சிமிலர் இன் சம் ரெஸ்பெக்ட் டென் டு பி குரூப்டு டுகெதர். அப்போ எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வந்து பண்ணாக்கா ஒரே மாதிரியான அந்த சிமிலர் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணும் குரூப்பாக சேரும். நெக்ஸ்ட்டு க்ளோஷர், ஐட்டம்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் இஃப் தே டென் டு கம்ப்ளீட் சம் என்டிட்டி. அப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் விடுபட்டு இருக்கும் ஆனாலே வந்து பண்ணாக்கா அதை முழுமைப்படுத்தி தான் வந்து பண்ணாக்கா நம்ம அதை பார்ப்போம். லாஸ்ட்டு சிம்பிளிசிட்டி, ஐட்டம்ஸ் டென் டு பி ஆர்கனைஸ்ட் இன்டு சிம்பிள் ஃபிகர் அக்கார்டிங் டு சிமெட்ரி, ரெகுலாரிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ். அப்போ அந்த ஃபிகர் அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னாக்கா சிமெட்ரி, ரெகுலாரிட்டி, ஸ்மூத்னஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். These factors also called the law of organization. அப்போ இந்த ஃபேக்டர்ஸுக்கு எல்லாம் என்ன பேர் அப்படின்னா law of organization. இதுவும் கொஷின் கேட்பாங்க. அப்போ எது law of organizationனாக்கா இந்த ப்ராக்சிமிட்டி, சிமிலாரிட்டி, க்ளோஷர், சிம்பிளிசிட்டி இது எல்லாம் சேர்த்து தான் law of organization. Have been explained the context of perception and problem solving by Gestalt psychologist. அப்போ இந்த லா ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணாக்கா அந்த பர்செப்ஷனாக இருக்கட்டும் இல்லை ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னா Gestalt psychologist. In practical terms, Gestalt psychology is primarily concerned with the nature of perception. இன் ப்ராக்டிக்கல் டேர்மில் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்டால்ட் சைக்காலஜி அப்படின்றது ப்ரைமர்லி எதை கன்சிடர் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் பர்செப்ஷனை கன்சிடர் பண்ணுது. அக்கார்டிங் டு இட் an individual pursues
a thing as a whole, while in behaviorist and stimulus response theories define perception so as to make it analogous with the taking of a photograph. அப்போது கெஸ்டால்ட் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அந்த திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஹேவியரிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரிஸ்டாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பர்செப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறாங்க. The world that sensation comes prior to meaning and consider these two act as separate. So sensation அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரியராக வருது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா consider these two act as separate, but Gestalt psychologists do not separate sensation of an object from its meaning. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சென்சேஷனாக இருக்கட்டும் இல்லை அதுக்கான மீனிங்காக இருக்கட்டும் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றது சென்சேஷனாக இருக்கட்டும் இல்லை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான மீனிங்காக இருக்கட்டும் இது ரெண்டுத்தையும் தனிமைப்படுத்தி பார்க்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது, ரெண்டுத்தையும் மொத்தமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They are of the opinion that unless a person sees some meaning in the object, he will pay little or no attention to it. What is more, to the Gestalt psychologist, the meaning of sensation or perception is always related to the total situation. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இப்போ யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஒப்பீனியனில் ஏதோ ஒரு பொருளை பார்க்குறாங்க. மேபி அந்த பொருள் மேலே அவங்களுக்கு அட்டென்ஷன் போகலாம், இல்லை அட்டென்ஷன் போகாமல் கூட இருக்கலாம். வாட் இஸ் மோர், டு கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் the meaning of sensation or perception is always related to the total situation. அப்போது அந்த சென்சேஷனுக்கான மீனிங்காக இருக்கட்டும் பர்செப்ஷனுக்கான மீனிங்காக இருக்கட்டும் அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த டோட்டல் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறது? கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு தெம் பர்செப்ஷன் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் எ ப்ராப்ளம் ஆஃப் ஆர்கனைசேஷன். பர்செப்ஷன் அப்படின்றது எப்போவுமே எதோட சேர்ந்தது அப்படின்னாக்கா ப்ராப்ளம் ஆஃப் ஆர்கனைசேஷனோட இன்வால்வ் ஆனது. எ திங் இஸ் பர்சீவ்டு ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் வித்தின் எ ஃபீல்டு which include the things, the viewer and the complex background incorporating the viewer purpose and previous experience. Next, Gestalt psychologists try to interrupt learning as a purposive, exploratory and creative enterprise instead of trial and error or simple stimulus response mechanism. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை பேஸ் பண்ணி லேர்னிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா பர்போசிவாக இருக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இருக்கணும், க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் எதுக்கு பதிலாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடோ இல்லை சிம்பிள் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசமோ இல்லாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டாக பர்போசிவாக இருக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இருக்கணும், க்ரியேட்டிவ் என்டர்பிரைசஸாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணுறாங்க. எ லேர்னர் while learning always pursues the situation as a whole and after seeing the evaluating the different relationship takes the proper decision intelligently. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த லேர்னர் ஸோ இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணணும், டிசிஷனுக்கு வரணும். அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பண்ணாக்கா சொல்யூஷன் தேடணும். அப்போ அந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து பண்ணாக்கா முழுமையாக உள்வாங்கி பார்த்து அதை எவால்வேட் பண்ணி அதுக்கும் அந்த என்வரன்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிஷனுக்கே வரணும். He always respond to proper relationship rather than to specific stimuli. அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்பெசிஃபிக் ஸ்டிமுலியை பார்க்காம ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க. யார்? கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட். கெஸ்டால்ட் சைக்காலஜிஸ்ட் யூஸ் த டேர்ம் இன்சைட். அப்போ இந்த இன்சைட் அப்படின்ற டேர்மை யார் யூஸ் பண்ணுறது? கெஸ்டால்ட் சைக்காலஜி யூஸ் த டேர்ம் இன்சைட் டு டிஸ்கிரைப் த பர்செப்ஷன் ஆஃப் எ ஹோல் சுச்சுவேஷன் பை த லேர்னர் அண்ட் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப். அப்போ வந்து பண்ணாக்கா கெஸ்டால்ட் சைக்காலஜி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்சைட் அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து பண்ணாக்கா அந்த பர்செப்ஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அந்த ஹோல் சுச்சுவேஷன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Kogler used the term insight first of all to describe the learning of his apes
அவர் வந்து பண்ணாக்கா இந்த கோக்லர் இருக்கார் இல்லையா, அவர் எதை வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னா ஏப்ஸ்னா குரங்கு, சரியா, மங்கியை வச்சு தான் அவர் வந்து பண்ணாக்கா ரிசர்ச் பண்ணுறாரு. கொஷின் கேட்பாங்க. அப்போது இந்த கோக்லர் தான் என்ன பண்ணுறாருன்னா யூஸ் த டேர்ம் இன்சைட் அப்படின்ற டேர்மை யார் யூஸ் பண்ணுறது? கோக்லர். எந்த இயர்னா 1925ல். During the period 1913 to 1917, he conducted many experiments on chimpanzee in the Canary Island and embodied his finding in his book Ibit. அப்போ அவருடைய புக்கு, அவர் எழுதின புக்கு யார்? கோக்லர் எழுதின புக்கோடைய பேர் என்னது? இபிட். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1913லேருந்து 1917 வரைக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. எதை யூஸ் பண்ணினா? சிம்பான்சியை யூஸ் பண்ணி. எங்கே கண்டக்ட் பண்ணுறாரு? கேனரி ஐலாண்ட். சரிங்களா? இதுவும் கொஷின் கேட்கலாம். இதை பற்றியெல்லாம் அவர் என்ன ரிசல்ட்டை கண்டுபிடிச்சாரோ அது எல்லாரும் அவருடைய புக்கில் இன் ஈஸ் புக் இபிட் அந்த புக்கில் தான் வந்து எழுதியிருக்காரு. These experiments demonstrated learning by insight. Some of the Kogler's experiment are now described. அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லேர்னிங் பை இன்சைட். அப்போது உள்ளிருந்து ஒரு ஆன்சர் வருது, சடனாக ஒரு ஆன்சர் வருது, அதை லேர்னிங் பை இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். In one experiment, Kogler put the chimpanzee சுல்தான். அப்போ நம்ம சிம்பான்சி வச்சு ரிசர்ச் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த சிம்பான்சி குரங்குக்கு என்ன பேர் அப்படின்னா சுல்தான். கொஷின் கேட்பாங்க. இன் ஈஸ் எ கேஜ் அண்ட் எ பனானா வாஸ் யூஸ் ஃப்ரம் த ரூப் ஆஃப் த கேஜ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கோக்லர் என்ன பண்ணுறா, ஒரு சிம்பான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுல்தானை ஒரு இரும்பு கேஜுக்குள்ளே இன்சைட் எ கேஜ் அப்போது வந்து பண்ணாக்கா இரும்பு கூண்டுக்குள்ளே வந்து பண்ணாக்கா அடைச்சிட்றாரு. அந்த கூண்டுக்கு வெளியில் வந்து பண்ணாக்கா பனானாவை ஹேங் பண்ணி வச்சிடறாரு, தொங்க விட்டுறாரு. ஸோ அந்த பனானா எப்படி இருக்குனாக்கா அந்த கேஜிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும், அந்த இரும்பு கூண்டுலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். எ பாக்ஸ் வாஸ் பிளேஸ்ட் இன்சைட் த கேஜ். A chimpanzee tried to reach the banana by jumping but could not succeed. எப்படியாவது அந்த பனானாவை எடுத்துடணும்னு அந்த மங்கி சிம்பான்சி என்ன பண்ண சுல்தான் அப்படின்ற சிம்பான்சி வந்து ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால் எடுக்க முடியல. Suddenly he got an idea and used the box as a jumping platform by placing it just below the hanging banana. அப்போ என்ன பண்ணுது, சடனாக அப்படியே ஜம்ப் பண்ணுது. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பண்ணாக்கா அந்த கூண்டுக்குள்ளவே மேலே கட்டிடுறாங்க 8வது ஹைட்டில். அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி அந்த தொங்கிட்டு இருக்கிற பனானாவை எடுக்க ட்ரை பண்ணுது. இன் அனதர் எக்ஸ்பெரிமெண்ட், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது ஒரு கூண்டு இருக்குது, இரும்பு கூண்டு இருக்குது. அந்த இரும்பு கூண்டுக்குள்ளே அந்த மங்கி சிம்பான்சி சுல்தானை விட்டுறாங்க. அந்த பனானா வந்து பண்ணாக்கா கொஞ்சம் ஹைட்டில் கட்டி தொங்க விட்டுறாங்க. அதுக்கு சடனாக தோணுது, அது குதிச்சு அதை எடுக்குது. In another experiment, Kogler made this problem more difficult and 2 or 3 boxes were required to reach the banana. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாற்றி 2 or 3 பாக்ஸஸ் வந்து பண்ணாக்கா தாண்டினா மட்டும்தான் அந்த பனானாவை ரீச் பண்ண முடியும். Moreover, the placing of one box of the other required different specific arrangements. அப்போ ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸையும் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் செட் பண்ணி வைக்கிறாங்க. In a more complicated experiment, a banana was placed outside the cage of the chimpanzee. அப்போ மோர் காம்ப்ளிகேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேஜ் இரும்பு கூண்டுக்கு வெளியில் பனானா வைக்கிறது. 2 sticks, one longer than the other, were placed inside the cage. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 2-3 ஸ்டிக்கு, ஒரு நிறைய ஸ்டிக்கு, சின்ன ஸ்டிக்கை வந்து பண்ணாக்கா உள்ளே போட்டுடுறாங்க. இன்னொரு ஸ்டிக்கை வந்து பண்ணாக்கா அது ஒட்ட வைக்க இது பண்ணுற அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். One was hollow and one end so that the other stick could be thrust into form a longer sticker. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டிக் இன்னொரு ஸ்டிக் எப்படி இருக்குனாக்கா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். The banana was so kept that it could not be picked up by any one of the sticks. ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த பனானாவை எடுக்க முடியாது. The chimpanzee first tried to reach out the banana with these sticks one after the other but failed. ஒவ்வொரு ஸ்டிக்காக எத்தது யூஸ் பண்ணி அந்த பனானா எடுக்க ட்ரை பண்ணுது, ஆனால் அந்த பனானா எட்டல. Suddenly the animal had a bright idea and joined the 2 sticks together and reached the banana. அப்போ என்ன பண்ணுது, அது சடனாக வந்து பண்ணாக்கா அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு இன்சைட், ஏதோ ஒரு வெளிச்சம், ஒலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து சடனாக அந்த 2 ஸ்டிக்கையும் ஜாயின் பண்ணுது, பனானாவை எடுத்துருது. In this experiment,
கோக்லர் யூஸ்டு மெனி டிஃப்ரெண்ட் சிம்பான்சிஸ். இங்கே என்ன பண்ணுறாரு, நிறைய டிஃப்ரெண்ட் சிம்பான்சிஸை யூஸ் பண்ணுறாரு. சுல்தான் who was the most intelligent of கோக்லர் சிம்பான்சி could solve all the problems. அப்போது சுல்தான் அப்படின்ற சிம்பான்சி மட்டும்தான் கோக்லர் வச்ச எல்லா ப்ராப்ளத்தையும் அது சால்வ் பண்ணுச்சு. ஸோ கொஷின் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதர் சிம்பான்சிஸ் could solve the problems only when they saw சுல்தான் சால்விங் them. அதர் சிம்பான்சியும் சால்வ் பண்ணுது, எப்போ சுல்தான் சால்வ் பண்ணுதோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இது சால்வ் பண்ணுது. தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் த ரோல் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இன் ஹையர் லேர்னிங் சச் அஸ் ப்ராப்ளம் சால்விங். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னா இன்டெலிஜென்ஸும் காக்னேட்டிவ் எபிலிட்டியும். இது ரெண்டு தான் வந்து பண்ணாக்கா ஹையர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் வந்து பண்ணாக்கா ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The apes, somewhat higher animal, did not resort to the blind trial and error mechanism adopted by Thorndike, cat, or the simple habit formation in the case of Pavlov dog or Watson Albert. அப்போ வந்து பண்ணாக்கா தாண்டைக் சொன்ன அந்த ட்ரையல் எரர் மெக்கானிசமாக இருக்கட்டும், இல்லை வந்து பண்ணாக்கா பாவ்லோ அந்த டாகை வச்சு ரிசர்ச் பண்ணுறா இல்லையா அதுவாக இருக்கட்டும், இல்லை வாட்சன் ஆல்பர்ட் சொல்கிறதா இருக்கட்டும், எதுவுமே வந்து பண்ணாக்கா இங்கே இது பண்ண முடியல. ஏன்னா அது எல்லாமே ஹையர் அனிமல்ஸுக்கு மட்டும் தான் தேவையே. they reacted intelligence by identifying the problem. ஸோ அது என்ன பண்ணுது, அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுது. ஆர்கனிசம்ஸ் their perceptual field and using insight, the term coined by Kogler to react solution. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த the term coined by Kogler. அப்போ இன்சைட் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணதுன்னா கோக்லர், அவர் தான் காயின் பண்ணுறாரு. இதுவும் கொஷின் கேட்பாங்க. Once the situation is perceived as a whole and the perceptual field is properly organized, a problem becomes solved through the flashes of insight. அப்போ வந்து பண்ணாக்கா அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு எண்ணம், அதுதான் வந்து பண்ணாக்கா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷனாக இருக்குது. In human beings we come across such learning a number of times on different occasion. ஹியூமன் பீயிங்லேயும் இந்த இன்சைட் லேர்னிங் அப்படின்றது நிறைய டைம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், a student may suddenly discover that in the 9th table the sum of the digit in the answer is always 9. 9 into 9 9 into 5 45, 4 plus 4 plus 5 equal to 9, so etc. The student's learning of a new meaningful relationship is then a result of his insight learning. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய லேர்னிங் ரொம்ப மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இன்சைட்ஃபுல் லேர்னிங் நடக்கும். கோக்லர் seemed to see insightful learning in terms of sudden aha or a bolt of lightning. It is found to depend upon factors such as experience. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த கோக்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு இன்சைட்ஃபுல் லேர்னிங் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சடனாக வந்து பண்ணாக்கா ஆஹா சார் நம்ம எப்போ சொல்லுவோம் இல்லையா பேசுகிறேம்மா ஆஹா இதுதானா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்படின்னா போல்ட், ஸோ ஏதோ வந்து பண்ணாக்கா சடனாக ஒரு இன்சைட், ஒரு லைட்னிங், ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா வர்றது. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா எக்ஸ்பீரியன்ஸ். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இம்மிடியட்டாக வந்து பண்ணாக்கா அதுக்கான சொல்யூஷன் வந்துடும். A child cannot solve the problem of modern mathematics unless he is well acquainted with its symbolic language. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தையால் வந்து பண்ணாக்கா மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸை சால்வ் பண்ண முடியாது. எப்போ வந்து பண்ணாக்கா சிம்பாலிக் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருக்கோ அப்போ அது சால்வ் பண்ண முடியும். இன்டெலிஜென்ஸ் இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிக் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த லேர்னர். அப்போ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் வரும். The more intelligent the individual, the greater will be his insight be. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இன்டெலிஜென்ட் அந்த பர்சன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த லேர்னிங்கும் ரொம்ப ஸ்பீடாக வரும். நெக்ஸ்ட் லேர்னிங் சுச்சுவேஷன். How insightfully an individual will react depends upon the situation in which he has been placed. Some situations are more conducive to insightful solution than other. ஒரு சில சுச்சுவேஷன் வந்து பண்ணாக்கா மற்ற சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணும்போது அந்த இன்சைட்ஃபுல் சொல்யூஷன் வரதுக்கு ரொம்ப ஏற்ற சுச்சுவேஷனாகவும் இருக்கும். As a common observation, insight occurs when the learner's situation is so arranged that all the necessary aspects
ஆர் ஓப்பன் டு வியூ. எப்போ வந்து பண்ணாக்கா அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ஒருத்தரால் பார்க்க முடியுமோ அப்போது அதுக்கான சொல்யூஷன் சீக்கிரமாக வரும். நெக்ஸ்ட்டு இனிஷியல் எஃபர்ட். இன்சைட்ஃபுல் லேர்னிங் ஹேஸ் டு பாஸ் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர், பட் திஸ் ஸ்டேஜ் டஸ் நாட் லாஸ்ட் லாங். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த அந்த இனிஷியல் எஃபர்ட் வந்து பண்ணாக்கா ட்ரையல் அண்ட் எரராக இருக்கணும். ஆனால் அது வந்து பண்ணாக்கா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. These initial effort in the form of simple trial and error mechanism open the way for insightful learning. அப்போ வந்து பண்ணாக்கா அந்த இனிஷியல் எஃபர்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ட்ரையல் அண்ட் எரர் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா இன்சைட்ஃபுல் லேர்னிங்கே வரும். நெக்ஸ்ட்டு ரிப்பிட்டிஷன் அண்டு ஜென்ரலைசேஷன். After obtaining the insightful solution of a particular type of problem, the individual tries to implement it another situation demanding a similar type of solution. அப்போ வந்து பண்ணாக்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனை வேறு ஏதாவது அதே மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் அதுக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. த சொல்யூஷன் ஃபவுண்ட் இன் ஒன் சுச்சுவேஷன் ஹெல்ப் இம் டு ரியாக்ட் இன்சைட்ஃபுல்லி இன் த அதர் ஐடென்டிக்கல் சுச்சுவேஷன். அப்போது ஒரு சுச்சுவேஷனில் வந்த அந்த சொல்யூஷன் கரெக்டாக இருந்தது, ஆப்டாக இருந்தது அப்படின்னா இன்னொரு சுச்சுவேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங். அப்போ இந்த தியரி ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த தியரி ஆஃப் இன்சைட்ஃபுல் லேர்னிங் that has made learning purposeful and goal oriented task. அப்போ வந்து பண்ணாக்க லேர்னிங் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் கோல் ஓரியன்ட் டாஸ்க் கொடுக்கறதுக்கும் இந்த இன்சைட்ஃபுல் லேர்னிங் வந்து பண்ணாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷனை பண்ணுது. இட் டஸ் நாட் இன்வால்வ் சிம்பிள் ரிஃப்ளெக்சிவ் ஆர் ஆட்டோமேட்டிக் மெஷின் லைக் ரெஸ்பான்ஸ். இது வந்து பண்ணாக்க சிம்பிள் ரிஃப்ளெக்சிவோ இல்லை ஆட்டோமேட்டிக் மெஷின் மாதிரியான ரெஸ்பான்ஸையோ கொடுக்காது. The learner has to be motivated by arousing his interest and curiosity for the learning process, and he has to be well acquainted with a specific aim and purpose of the learning. ஸோ இங்கே அந்த லேர்னர் வந்து பண்ணாக்கா மோட்டிவேட் பண்ணணும். அந்த லேர்னரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தூண்டிக்கிட்டே இருக்கணும், க்யூரியாசிட்டியை தூண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவங்க இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்துக்கு சடனாக வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். மோரோவர் த எம்பசைஸ் இன் திஸ் தியரி ஆர் on the importance of viewing the situation as a whole has given birth to the important maxim from the whole to part in the field of learning. அப்போ வந்து பண்ணாக்கா அவங்க வந்து பண்ணாக்கா எந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய மொத்த சுச்சுவேஷனையும் மொத்தமாக பார்க்குறாங்களோ, இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் மொத்தமாக பார்க்குறாங்களோ, ஓலாக பார்க்குறாங்களோ, ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த இன்சைட் வரும், அந்த சொல்யூஷன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இஃப் த நியரர் விஷஸ் to learn or memorize a poem, it should be presented to him as whole, and after being read and understood as a whole, it may be broken into part of stands for being effectively memorized. அப்போ வந்து பண்ணாக்கா மொத்தமாக வந்து பண்ணாக்கா படிக்காமல் அது அப்பப்போ வந்து பண்ணாக்கா சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி படிக்கும்போது அந்த மெமரைஸ் வந்து பண்ணால் எப்படி இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். Similarly, a problem requiring solution should be considered as a whole, and after being assessed as a whole may be tackled for solution on a piecemeal basis. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு ப்ராப்ளம் மொத்தமாக பார்த்தா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே அந்த ப்ராப்ளத்தை வந்து பண்ணாக்கா சின்ன பீஸாக பிரிக்கும்போது ஈஸியாக ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிக்கிட்டே வரும். The theory of insightful learning requires the organization of the perceptual field and learning material in the form of gestalt. அப்போ வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை வந்து பண்ணாக்கா மொத்தமாக பார்க்கணுமே தவிர அதுக்கு வந்து பண்ணாக்கா அந்த சொல்யூஷன் தேடும்போது பீஸாக இருக்கும்போது சின்ன பார்ட்டாக பிரித்து தேடும்போது அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். Based on this phenomenon, we cannot treat any learning related to subject or skill as merely a collection of isolated fact, informations or unrelated behavioral acts. So, அப்போ வந்து பண்ணாக்கா based on this phenomenon, we cannot treat any learning related to subject or skill merely collection of isolated fact. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணியோ ஸ்கில்லை பேஸ் பண்ணியோ இங்கே வந்து பண்ணாக்கா நம்ம ஒரு லேர்னிங்கை ட்ரீட் பண்ண முடியாது. This has made significant contribution in the organization of the curriculum
scheme of studies, work plan, procedure of planning, the schedule of learning or teaching of the skill or behavior. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சைட் லேர்னிங்கை பேஸ் பண்ணி தான் ஸோ அந்த கரிக்குலமாக இருக்கட்டும், இல்லை ஸ்கீம் ஆஃப் ஸ்டடீஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளானாக இருக்கட்டும், இல்லை ப்ரொசீஜர் ஆஃப் பிளானிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா நம்ம மேக் பண்ண முடியும். வாட் வி see today sorry what we see today in the form of an emphasis of unity and cohesiveness in the form of gestalt with the learning act as or experience in the any scheme of studies or learning is nothing but a pattern of learning borrowed from the gestalt theory of insightful learning. ஸோ இதோட வந்து பண்ணாக்கா இந்த தேரி முடியுது. ஸோ இந்த தேரியோட வந்து பண்ணாக்கா இந்த 6th வீக் கிளாஸ் முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நாளைக்கு சண்டே. ஸோ சண்டே ஈவினிங் வந்து பண்ணாக்கா 8 o'clock வந்து பண்ணாக்கா உங்களுக்கு கொஷின்ஸோடைய பிடிஎஃப் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணாக்கா அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா அந்த கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு யாரெல்லாம் கிளாஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா மண்டேலேருந்து அடுத்த கிளாஸ் வந்து பண்ணாக்கா கண்டினியூ ஆகும். நன்றி, வணக்கம்.